திமுக கூட்டணி சீட் சிக்கல், கம்யூனிஸ்டுகள் கடும் அதிருப்தியா? திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு விவகாரம் பெரும் விவாத பொருளாக மாறியுள்ளது. திமுகவின் நீண்டகால தோழமை கட்சிகளான இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கட்சிகள் 2021 சட்டப்பேரவை தேர்தலின் போது திமுக கூட்டணியில் தலா 6 இடங்களில் போட்டியிட்டு தலா 2 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்றன. அதே சமயம் 2024 மக்களவைத் தேர்தலில் 2 கட்சிகளுமே தாங்கள் போட்டியிட்ட தலா 2 இடங்களிலும் வெற்றி வாகை சூடின. இதை முன்னிறுத்தி 2026ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் தலா 10 தொகுதிகளை கேட்டு பெற வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருந்தன. இந்த நிலையில் திமுக கூட்டணியில் தற்போது தேமுதிக உள்ளிட்ட கட்சிகள் இணைந்துள்ளன. இது தொகுதி பங்கீட்டில் புதிய திருப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதிய கட்சிகளின் வருகையாலும் கடந்த முறை கம்யூனிஸ்ட் கட்சிகளின் வெற்றி சதவீதம் குறைவாக இருந்ததை சுட்டிக்காட்டியும் இந்த முறை 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் தலா 5 தொகுதிகள் மட்டுமே ஒதுக்க முடியும் என திமுக தலைமை நடத்திய மறைமுக பேச்சுவார்த்தையின் போது தெரிவித்ததாக கூறப்படுகிறது. கூட்டணியில் கூடுதல் கட்சிகள் இணைந்துள்ளதால் இடங்களை பகிர்ந்து கொள்வதில் சிக்கல் உள்ளது. எனவே 5 தொகுதிகளுக்கு உடன்படுங்கள் என திமுக தரப்பில் வைக்கப்பட்ட கோரிக்கை கம்யூனிஸ்ட் நிர்வாகிகளிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் திமுகவுடன் அதிகாரப்பூர்வமாக பேச்சுவார்த்தை நடத்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் மு. வீரபாண்டியன் தலைமையில் முன்னாள் மாநில செயலாளர் ரா. முத்தரசன், கே. சுப்ராயன் எம்பி மற்றும் கோ. பழனிசாமி ஆகியோர் அடங்கிய இக்குழு வரும் பிப்ரவரி 27ஆம் தேதி திமுகவுடன் முதற்கட்ட பேச்சுவார்த்தையில் ஈடுபட உள்ளது. இதனைத் தொடர்ந்து பிப்ரவரி 28ஆம் தேதி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் திமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளது. கூடுதல் தொகுதிகளை எதிர்பார்த்திருக்கும் கம்யூனிஸ்டுகள் தாங்கள் ஏற்கனவே போட்டியிட்ட தொகுதிகளை விட குறைவாக திமுக கொடுக்க முன்வந்தால் அதை ஏற்றுக்கொள்வார்களா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும்.